ஹாய் எவ்ரிவன். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கேன் வாஷ் எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் அயர்ன் பாக்ஸ் எடுத்துக்கிட்டேன். அயர்ன் பாக்ஸ் எடுத்துகிட்டு நான் கேன் வாஷ் ஏற்கனவே ட்ரை பண்ணி பார்த்தேன். நிறைய பேர் சொன்ன ஒரே விஷயம், ட்ரை பண்ணும்போது கேன் வாஷ் ஒட்டவே மாட்டேங்குது, திருப்பி வருது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. கேன் வாஷ் இது மாதிரி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது நார்மலாக இருக்க மாதிரி இருக்குது. இது மாதிரி ஒரு மாதிரி மெழுகு மாதிரி இருக்குது. அந்த மெழுகு சைடு தான் கிளாத் மேலே இருக்கணும். தென் இந்த பக்கம் நீங்கள் அப்படியே திருப்பி வச்சுருக்கணும். நீங்கள் மெழுகு சைடு கிளாத் மேலே வைக்காமல் நார்மல் சைடை வச்சு நீங்கள் அயர்ன் பண்ணிங்கன்னா அது ஒட்டவே ஒட்டாது. இன்னொரு விஷயம் அயர்ன் பாக்ஸ் நல்லா ஹீட் ஆகிருக்கணும். ஹீட் ஆகாமல் வெறும் லோ ஹீட்டில் நீங்கள் வச்சு அயர்ன் பண்ணிங்கன்னா அது ஒட்டவே ஒட்டாது. நான் ஃபஸ்ட்டு லோ ஹீட்டில் தான் வச்சுருப்பேன். லோ ஹீட்டில் வச்சு நான் அயர்ன் பண்ணி பார்த்தேன். அயர்ன் பண்ணி பார்க்கும்போது நான் என்ன தாட்டில் இருந்தேன்னா, நம்மளுக்கு ஹீட் ஆகிடுச்சி அவ்வளோதான் அப்படின்றது இருந்தேன். பட் லோ ஹீட்டில் வச்சுட்டு ஹீட் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி இருக்கிறத விட நம்ம நல்லா அயர்ன் பண்ணி வச்சுக்கணும். அயர்ன் பண்ணி நல்லா ஹீட் பண்ணி வச்சுக்கணும். ஹீட் பண்ணி வச்சிங்கன்னா நமக்கு நல்லா உடனே கேன் வாஷ் ஒட்டிக்கும். அதுதான் நான் நல்லா ஹீட்டிங்கை சேஞ்ச் பண்ணிவிட்டு அதை நான் யூஸ் பண்ணி இது பண்ணுறேன். நீங்கள் லைட்டாகவே வச்சிங்கனாலே கேன் வாஷ் ஃபிக்ஸ் ஆகிடும். நான் இந்த கேன் வாஷ் எதுக்கு வச்சுருக்கேன்னா, நெக் ஷேப் நமக்கு பர்ஃபெக்டாக கொடுக்கும். இப்போ நம்ம ஹீட்டு தான் நம்ம வைக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். தென் கொஞ்ச நேரம் ரொம்ப ஹீட் ஆகிடுச்சின்னா நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இல்லைனா கேன் வாஷே எரிஞ்சு போயிடும். அதனால் நம்ம கொஞ்சம் பார்த்து என்ன ஏதுன்றது தான் யூஸ் பண்ணணும். இதை நான் யூஸ் பண்ணும்போது ஒட்டிடுச்சா அப்படின்றத நான் பார்த்தேன். அது ஒட்டினதுக்கப்புறம் நான் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி ஓரமாக வச்சு கட் பண்ணி என்னோடய இதை யூஸ் பண்ணேன்.